Hello students, இன்னைக்கு நம்ம யூனிட் 1ல இருக்கிற ப்ரோஸ் பார்க்க போறோம். The Portrait of a Lady written by Khushwant Singh. So let us first see about the author Khushwant Singh. So Khushwant Singh is an Indian novelist and a lawyer. He almost studied at St. Stephen's College, Delhi and King's College, London. Later he joined the Indian Foreign Service in 1947. As a writer, he is best known for his secularism, schism and love for poetry. ஸோ அவர் ரைட்டராக மட்டும் இல்லாமல் அவர் நிறைய செக்குலரிசம் அண்ட் அவரோட லவ் ஃபார் போயட்ரினால நிறைய பேருக்கு தெரிய வந்தார். He served as the editor of several literary and news magazines as well as 2 newspapers. அது மட்டும் இல்லாமல் ஒரு எடிட்டராகவும் அவர் ஒர்க் பண்ணார். நிறைய நியூஸ் மேகசீன்ஸ் அது மட்டும் இல்லாமல் 2 நியூஸ் பேப்பர்ஸ் கூட. Khushwant Singh was awarded with அவருக்கு பத்ம பூஷன் அவார்ட் தந்தாங்க in the year 1974 and Padma Vibhushan by the Government of India and Satya Akademi Fellowship by Sahitya Akademi of India. The Mark of Vishnu. So இந்த Mark of Vishnuலாம் first ரொம்ப ஓல்ட் 12th புக்கில் இருந்துச்சு. A History of Six, The Train to Pakistan, Success Mantra, We Indians and Death at My Doorstep or some of his brilliant works. ஸோ இது நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ஆட்டோபயோகிராஃபி தான். ஸோ ஆட்டோபயோகிராஃபி இன் சென்ஸ் குஷ்வந்த் சிங் அவரோட லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை தான் இங்கே ஷேர் பண்ணியிருப்பார். ஸோ லெட் அஸ் மூவ் டு தி ப்ரோஸ். Here is a story that brings out the bond between the author and his loving grandmother. So grandmotherக்கும் ஒரு grandsonக்கும் உள்ள ரிலேஷனை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். My grandmother like everybody's grandmother was an old woman. She had been old and wrinkled for the 20 years that I had known here. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவங்களோட கிராண்ட்மதரோட டிஸ்கிரிப்ஷன்ஸை பற்றி தான் சொல்கிறாங்க, அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு. ஸோ எல்லாரோட கிராண்ட்மதர் மாதிரி தான் என்னோடய கிராண்ட்மதரும் இருந்தாங்க. ஸோ அவங்க ரொம்ப ஓல்டாக இருப்பாங்க. 20 வருஷமாக நான் அவங்க ரொம்ப ஓல்டாக, அவங்க விரிங்கிள்டுனா கன்னத்தில் சுருக்கலாம் விழும் இல்லையாப்பா, அதுதான் விரிங்கிள்டு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தான் அவங்கள நான் பார்த்துருக்கேன். People said that she had once been young and pretty and had even had a husband, but that was hard to believe. ஸோ பீப்புள்ஸ்லாம் சொல்லுவாங்களாம், அவங்க எங்கே இருக்கும் போது, உங்கள் பாட்டி எங்கே இருக்கும் போது ரொம்ப அழகாக இருந்தாங்க, அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இருந்தாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்களாம். அதில் பிலீவ் பண்ண ரொம்ப கஷ்டமாக தான் இந்த பசங்களுக்கு இருந்துச்சா. My grandfather's portrait hung above the mantelpiece in the drawing room. So mantelpiece in the sense self above the fireplace. ஒரு வீட்டோட எரிமாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எரிமாடம் மேலே தான் அவங்களோட தாத்தாவோட போர்ட்ரேட்னா உருவப்படம். ஸோ அந்த உருவப்படத்தை தொங்க விட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த உருவப்படத்தில் அவர் எப்படி இருக்கிறாரு, இப்போ அவங்க கிராண்ட்ஃபாதரோட டிஸ்கிரிப்ஷனை சொல்கிறாங்க. ஸோ அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு. So he wore a big turban and loose fitting clothes. So underline this important words. So he wore a big turban, loose fitting clothes. His long white beard covered the best part of his chest. He looked at least 100 years old. So these are the important points. Just underline it. He did not look the sort of a person who would have a wife or a children. ஸோ அவரை பார்த்தா அவருக்கு சில்ட்ரன்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல தோணாதான், அவர் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் கிராண்ட் சில்ட்ரன் இருக்கிறாங்கன்ற மாதிரி தான் அதில் அவர் இருப்பாராம். ஸோ அதில் பார்க்க அவர் எப்படி இருக்குன்னா 100 years old மாதிரி அவர் இருக்கிறாரு. As for my grandmother being young and pretty, the thought was almost revolting. She often told us of the games she used to play as a child that seemed quite absurd. ஸோ அப்சர்டுன்றது இங்கே ரொம்ப அபத்தமான அப்படின்னு சொல்லுவோம். And undignified on her part, and we treated it like the fables of the prophets she used to tell us.
ஸோ நிறைய பேர் வந்து கிராண்ட் மதர் வந்து ரொம்ப யங்காக ப்ரிட்டியாக இருந்தாங்க அப்படிலாம் சொல்லும் போது எங்களால் அதை நம்ப முடியாது. ஸோ அது வந்து ரிவோல்ட்டிங்னா எதிர்த்து பேசக்கூடிய அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஷி ஆஃப்டன் எங்களுக்கு வந்து அவங்க நிறைய கேம்ஸ் வந்து விளையாடுவாங்க, எங்க கூட நிறைய கதைலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து எங்ககிட்ட அவங்க சொல்லும் போது இதுவும் ஒரு கதை தான் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் நினச்சோம். ஸோ ஃபேபிள்ஸ் இஸ் அ சென்ஸ் கதைகள். ஃபேபிள்ஸ்னால் வந்து டேல்ஸ் சொல்லுவோம், கதைகள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஷீ ஹேட் ஆல்வேஸ் பீன் ஷார்ட். ஸோ அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஷார்ட்டாக, ஃபேட் அண்ட் ஸ்லைட்லி பெண்ட். ஹர் ஃபேஸ் வாஸ் அ கிறிஸ்க்ராஸ் ஆஃப் அ wrinkles. ஸோ கிறிஸ்க்ராஸ் மீன்ஸ் குறுக்கு நெடுக்க அப்படியே கோடுலாம் வயசானவங்க கன்னத்தில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த wrinkles தான் இங்கே சொல்கிறாங்க. ரன்னிங் ஃப்ரம் எவ்ரிவேர் டு எவ்ரிவேர். நோ வி வேர் சர்டைன் she had always been as we had known here. ஸோ எங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே அவங்க பார்க்க அப்படி தான் இருக்கிறாங்களா, அவங்க ஃபேஸ்லாம் கிறிஸ்க்ராஸாக தான் இருந்துச்சான். Old, so terribly old that she could not have grown older and had stayed at the same age for 20 years. She could never have been pretty, but she was always beautiful. ஸோ அவங்க ரொம்ப ஓல்டராக இருந்தாங்க, இன்னும் அவங்க வந்து ஓல்டராக தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்க்க அவ்வளோ ப்ரிட்டியாக இல்லைனாலும் அவங்க பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. She hobbled about the house in spotless white with one hand resting on her waist to balance her shoe and the other telling the beads of her rosary. ஸோ அவங்க எப்பயுமே இதோ இங்கே இந்த பிக்சரில் இருக்கிறாங்க பாருங்கள், ஒரு கையில் வந்து ஒரு ரோசரி அந்த பீட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க இல்லையா, ஜபமாலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து வச்சுருப்பாங்களாம். இன்னொரு வந்து ஹோப்பல்டுன்றது ரொம்ப அன்ஸ்டடியாக நடக்கிறது, அதுதான் வந்து ஹோப்பல்டு சொல்லுவாங்க. ஸோ அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப வந்து அன்ஸ்டடியாக தான் நடப்பாங்க. அவங்க வெயிஸ்ட், அவங்க இடுப்பில் எப்பயுமே ஒரு கையை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. அண்ட் அதர் டெல்லிங் த பீட்ஸ் ஆஃப் ஹர் ரோசரி. ஹர் சில்வர் லாக்ஸ் வேர் ஸ்கேட்டர்ட் அன்டைட்லி ஓவர் ஹியர் பேல் பக்கட் ஃபேஸ். ஸோ இங்கே பக்கட்ன்றது அந்த சுருக்கத்தோடு இருக்கிற அவங்க ஃபேஸை தான் சொல்லுவாங்க. ஸோ அண்ட் ஹியர் லிப்ஸ் கான்ஸ்டன்ட்லி மூட் இன் இன்ஆடிபிள் ப்ரேயர். எப்பயுமே அவங்களோட லிப்ஸ் ப்ரேயர் சொல்லினே தான் இருக்குமா. Yes, she was beautiful. She was like the winter landscape in the mountains, and a expanse of pure white serenity breathing peace and contentment. ஸோ ஷி வாஸ் அப்படியே அந்த வின்டரில் இருக்க அந்த லேண்ட்ஸ்கேப், மவுண்டெயின்ஸில் இருக்கும் தெரியுமா லேண்ட்ஸ்கேப், அது எப்படி வந்து பியூர் ஒயிட்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் எங்களோட கிராண்ட் மதரும் பார்க்க இருப்பாங்க. ஸோ ரொம்ப ப்ரீத்திங் பீஸ் அண்ட் கண்டென்ட்மெண்ட்டாக அவங்க இருப்பாங்கன்றது தான். ஸோ கண்டென்ட்மெண்ட்ன்றது இங்கே செல்ஃப் சாட்டிஸ்ஃபிகேஷன், மன நிறைவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட், my grandmother and I were good friends. My parents left me with her when they went to live in the city, and we were constantly together. She used to wake me up in the morning and get me ready for school. She said her morning prayer in a monotonous song while she bathed and dressed me in the hope. So grandmother-um அவங்களும் ஆத்தரும் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அந்த பையனை வந்து அவங்க கிராண்ட் மதர்கிட்டயே வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ சிட்டியில் போயிட்டு ஒரு நல்ல செட்டில் லைஃப் வாழறதுக்காக அவனை வந்து இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ எப்பயுமே வந்து கிராண்ட் மதர் வந்து அவனை மார்னிங் வேக்கப் பண்ணுவாங்களாம். வேக்கப் பண்ணிட்டு அவனை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி விடுவாங்க. மார்னிங் ப்ரேயர் வந்து அவங்க எப்பயுமே ரொம்ப மோனோட்டனியஸ்னால் போரிங், ஒரு மாதிரி போரிங்காக தான் இருக்குமா அவனுக்கு. அவனை பாத் பண்ணும் போதும் அவனை ட்ரெஸ் பண்ணும் போதும் அதை பாடின்னு இருப்பாங்களாம். ஆனால் அவனுக்கு அது பிடிக்கும், அதை லிசன் பண்ணுறதுக்கு அவனுக்கு பிடிக்கும். அண்ட் கெட் டு நோ இட் பை ஹார்ட். ஐ லிசன் இட் பிகாஸ் ஐ லவ்ட் யுவர் வாய்ஸ். ஏன்னா அவங்களோட வாய்ஸ், அவங்க கிராண்ட் மதரோட வாய்ஸ் வந்து நம்மளோட ஆத்தர் குஷ்வந்த் சிங்க்கு ரொம்ப பிடிச்சதுனால அதை வந்து அவர் ஹியர் பண்ணார். பட் நெவர் பாதர் டு லேர்ன் இட். ஆனால் அந்த பாட்டெலாம் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்பயும் நினச்சதில்லை. தென் ஷீ வுட் ஃபெச் மை வுடன் ஸ்லேட்
which she had already washed and plastered with yellow chalk, a tiny earthen ink pot, and a red pen. Tie them all in a bundle and hand it to me. So later she used to fetch some wooden slates. So wooden slate எடுத்துட்டு அதனால வாஷ் பண்ணி அது கூட அந்த எல்லோ சாக் ஒரு டைனி earthen ink pot ஒரு ரெட் பென்லாம் வச்சு பண்டில் பண்ணி தருவாங்க. So after a breakfast of a thick stale chapati, underline that, with a little butter and a sugar spread on it, we went to school. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் என்ன எடுப்பாங்கன்னா ஒரு ஸ்டீல் சப்பாத்தி அது கூட லிட்டில் பட்டர் அண்ட் சுகர் அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிராண்ட் மதர் வந்து ஷி கேரிட் செவரல் ஸ்டீல் சப்பாத்திஸ் வித் இயர் ஃபார் த வில்லேஜ் டாக்ஸ். ஸோ அங்கே இருக்கிற வில்லேஜ் டாக்ஸ்க்கும் ஷி யூஸ் டு டேக் செவரல் ஆஃப் சப்பாத்திஸ் வித் ஹர். ஸோ மை கிராண்ட் மதர் ஆல்வேஸ் வென்ட் டு ஸ்கூல் வித் மீ பிகாஸ் த ஸ்கூல் வாஸ் அட்டாச் டு தி டெம்பிள். ஸோ கிராண்ட் மதர் எப்பயுமே என் கூடயும் ஸ்கூலுக்கு வருவாங்க, ஏன்னா ஸ்கூல் பக்கத்தில் தான் வந்து டெம்பிளும் இருக்குது. த ப்ரைஸ் டாட் அஸ் தி ஆல்ஃபபெட். ஸோ ப்ரைஸ் வந்து எங்களுக்கு ஆல்ஃபபெட்ஸ்லாம் வந்து டீச் பண்ணுவார். ஸோ அதெல்லாம் நாங்கள் படிப்போம். ஸோ ஆல்ஃபபெட் அண்ட் தி மார்னிங் ப்ரேயர். While the children sat in rows on either side of the veranda singing the alphabet or the prayer in a chorus. ஸோ நம்ம சின்ன வயசுலாம் வந்து ரைம்ஸ்லாம் கோரஸில் சொல்லியிருப்போம்ல. ஸோ அதே மாதிரி இங்கே சில்ட்ரன்ஸ்லாம் வந்து அந்த ஆல்ஃபபெட்ஸையும் அந்த ப்ரேயர்ஸையும் கோரஸில் சொல்கிறாங்க. My grandmother sat inside reading the scriptures. ஸோ டெம்பிள் உள்ள உட்காந்து அவங்க ஸ்கிரிப்சர்ஸை படிச்சுன்னு இருப்பாங்களாம். ஸோ நெக்ஸ்ட், ஸோ ஸ்கிரிப்சர்ஸ்னால் எங்கன்னா வேதங்கள், புனித நூல்கள் சொல்லுவோம். ஸோ அதை அந்த ஹோலி புக்ஸ்லாம் வந்து அவங்க உட்காந்து படிச்சுன்னு இருப்பாங்க. வென் வி ஹேட் போத் ஃபினிஷ்ட் வி வுட் வாக் பேக் டுகெதர். ஸோ ரெண்டு பேருமே அவங்களோட ப்ரேயரை அவங்க கிராண்ட் மதர் முடிச்சிட்ட அப்புறமும் இவனோட கிளாஸ் முடிஞ்சிட்ட அப்புறமும் அவங்க ஒன்றா வீட்டுக்கு போவாங்க. திஸ் டைம் த வில்லேஜ் டாக்ஸ் வுட் மீட் அஸ் அட் த டெம்பிள் டோர். இந்த தடவை டெம்பிள் டோர்கிட்டயே வந்து வில்லேஜ் டாக்ஸ் எங்களை பார்க்க வந்துச்சு. எதுக்காகனா சப்பாத்திக்காக. They followed us to our home, growling and fighting with each other for the chapati we threw to them. ஸோ அந்த சப்பாத்திக்காக அடிச்சுக்கின்னு க்ரௌல் பண்ணிக்கின்னு அவங்க வந்துச்சுங்க அந்த டாக்ஸ்ங்க. க்ரௌலிங்னா வந்து பார்க்கிங், டாக்ஸ் வந்து குறைக்கிறது தான் வந்து க்ரௌலிங் அப்படின்னு சொல்கிறோம். So when my parents were comfortably settled in the city, they sent for us. ஸோ அவங்க அந்த சிட்டியில் கம்ஃபர்டபுளாக அவங்க பேரண்ட்ஸ் செட்டில்ட் ஆன உடனே இவங்க ரெண்டு பேரையும் அங்கே கூப்பிட்றாங்க. ஸோ தட் வாஸ் அ டேர்னிங் பாயிண்ட் இன் அவர் ஃப்ரெண்ட்ஷிப். இதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சது இன்னும் எங்கள் ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பில். Although we shared the same room, my grandmother no longer came to school with me. I used to go to an English school in a motor bus. ஸோ ரெண்டு பேரும் ஒரே ரூம் என்ன தான் ஷேர் பண்ணிக்கினாலும் கிராண்ட் மதர் வில்லேஜில் ஸ்கூலுக்கு கூட்டின்னு போய் விட்ட மாதிரிலாம் இப்போ கூட்டின்னு போய் விடலை. ஸோ அவர் வந்து இங்கிலீஷ் ஸ்கூல் வந்து அந்த மோட்டார்ஸ் பஸ்லேயே வந்து போயிட்டு வந்து நின்றார். There were no dogs in the streets and she took to feeding sparrows in the courtyard of our city house. ஸோ கிராண்ட் மதர் நாங்கள் டாக்ஸ் எதுவும் அந்த ஸ்ட்ரீட்டில் இல்லைனால கிராண்ட் மதர் வந்து ஸ்பேரஸ்க்கு வந்து ஃபீட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த கோர்ட்யார்டில் இருக்கிற ஸ்பேரோஸ்க்கு ஃபீட் பண்ண அவங்க ஆரம்பித்தாங்க. ஸோ remaining we will see it on the next class. Thank you.